சங்கீதம் 109 ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 11வது நெருக்கத்தின் ஜெபம். 109வது சங்கீதம் தாவீதிலும் மேசியாவிலும் நிறைவேறியிருக்கிறது. மேசியாவும் தாவீதும் சங்கீதம் 109 1 முதல் 5, 21 முதல் 31, 6 முதல் 20 ஆகிய வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவை யூதாஸ் காரியாத்து காட்டிக் கொடுத்தான். தாவீதை அகித்தோப்பேல் காட்டிக் கொடுத்தான். தாவீதிற்கு எதிராக தீய ஆலோசனை சொல்லி முடிவில் 4 கொண்டு சொத்தான். யூதாஸ் காரியாத்தும் 4 கொண்டு செத்தான். தாவீது எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை எழுதினார் என்பது தெளிவாக தெரியவில்லை. சவுல் தாவீதை துன்பப்படுத்திய போதோ அல்லது தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணிய போதோ தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம். அல்லது தாவீதுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்தபோது அவர் இந்த சங்கீதத்தை எழுதினாரா என்பதும் தெரியவில்லை. இந்த சங்கீதத்தில் உள்ள கருத்துக்கள் யூதாஸ் காரியத்தை பற்றி முன் அறிவிப்பது போல் இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:20. தாவீது தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய ஜெபத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தீர்க்க தரிசன ஆவியானவரால் ஏவப்பட்டு முன்னறிவிக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளாகும். தன்னுடைய சத்துருக்கள் தனக்கு விரோதமாய் செய்கிற துரோகத்தை தாவீது கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். நீதியுள்ள தேவனாகிய கர்த்தர் துன்மார்க்கரை நீதியாய் நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் ஜெபிக்கிறார். தாவீது தனக்காகவும் ஜெபிக்கிறார். கர்த்தர் தாமே தனக்கு உதவி புரியுமாறு அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தன்னுடைய நியாயத்தை விசாரிப்பார் என்றும் தனக்கு உதவி புரிவார் என்றும் தாவீது சந்தோஷத்தோடு எதிர்பார்த்து இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார்.